ஹாய், மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது மகாபரிவா அருளிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்குப்பா, எத்தனையோ நாமாக்கள் இருக்குது. நம்ம அவருடைய நாமாவை சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் உண்டு. அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன் சொன்னாலே போகிறோம். எல்லாத்துக்கு ரிஷிகேசா, மாதவா, இந்த மாதிரி மதுசூதனா, இந்த மாதிரி நிறைய தெய்வத்துக்கு நாராயணான்னு எத்தனையோ பேர்கள் இருக்குப்பா. அதனால தான் ஜென்ரலாகவே தெய்வத்தோட பேரை வச்சுருவா. நம்ம இப்போ உட்காந்து நமக்கு நாமாவை ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. எத்தனையோ பூஜைகள் பண்ணினாலும் நாமாவை ஜெபிக்கணும். அந்த நாமாவுக்கு தான் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. பகவான் நாமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலே போகிறோம். நம்ம வந்துட்டு என்னெல்லாம் பூஜை பண்ணணும், உட்காந்து நல்லா ஸ்ரத்தையாக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா. பகவான் நாமாவை நீ நடந்துட்டு இருக்கும்போதே சொல்லின்னு இருந்தாலுமே அத்தனை புண்ணியம் உண்டு. அதனால தான் ஜென்ரலாக கிருஷ்ணா, மதுசூதனா, தாமோதரா, அதுக்கப்புறம் நாராயணா அப்படிலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறா. ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னாக்க, நாராயணான்னு பேர் வச்ச அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நரகமே கிடையாது, அவள் என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவள் எனக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஒரு நாள் எத்தனை தடவை கூப்பிட்றான் நாராயணா நாராயணா நாராயணா, அவள் கூப்பிட்டுட்டே இருக்கா இல்லையா. ஸோ தெய்வத்தோட நாமாக்களுக்கு அத்தனை புண்ணியம் உண்டு. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணா, கண்ணா அப்படிலாம் இருக்கானா, அந்த 2-3 ஆளை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த கண்ணனை அடிடா அப்படின்னு சொன்னாலுமே நீ அடின்னு சொன்னது வேற. அந்த கண்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா. ஏன்னா நம்ம நாக்கில் ஒரு நாமா வரணும் அப்படிங்கிறது வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாமா நம்ம நாக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் ஸ்ரத்தையாக பூஜையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான். தெய்வ சிந்தனையெல்லாம் அவ்வளோவா கிடையாது அவனுக்கு. அவன் வந்துட்டு இப்போ 7-8 குழந்தைகள் அவனுக்கு. இந்த கடைசி குழந்தைக்கு எல்லாருக்குமே எல்லார் பேரையுமே வச்சுருக்கான். அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சுருக்கார். அவர் வந்துட்டு சாகர காலம் வந்துடுறது. அவர் வந்துட்டு முடியாமல் கிடக்கார். அப்போ வந்துட்டு காலதூதாக்கள் வந்து நிற்கிறான் அவன் உயிரை கொண்டு போகிறதுக்காக. அப்போ அந்த கடைசி புள்ள நாராயணன் மேலே ரொம்ப சக்தி, அவருக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக. அதனால அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக மனசார நாராயணா உன்னை பார்க்கணுண்டா, நாராயணா உன்னை பார்க்கணுண்டான்னு மனசார அழறாராம். அப்போ நாராயணா நாராயணான்னு அந்த உயிர் போகிற நேரத்தில் அவர் சொன்னதுனால நாராயணனோட 2 ஆள்கள் அங்கே வந்துட்டா. தேவலோகத்தில் இருந்து இவர் என்னோட பேரை சொல்லிட்டான், அதனால நாராயணன் இவரை வந்துட்டு மேலே கூட்டுன்ற சொல்லிட்டா தேவலோகத்துக்கு. இல்லை இவர் காலதூதாக்கள் யமதர்மனை என்ன எங்கே அமைச்சிருக்கா, நரகத்துக்கு தான் அவன் போவான்னு கடைசி நிமிஷத்தில் நாராயணனோட பேரை சொன்னதுனால அவள் பண்ணின பாவமெல்லாம் போயாச்சு. நான் விஷ்ணு பகவான் மேலே அவர் எங்களை அமுச்சு கூட்டுன்ற சொல்லிட்டார், அந்த பல்லக்கு ரெடியாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறாளாம். எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த நாராயணா இந்த தெய்வத்தோட வாக்குக்கு அத்தனை ஒரு சக்தியும் பவரும் இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, தெய்வ நாமாக்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி இனி ஒருத்தர் என்ன பண்ணுறான்னாக்கா, எல்லா கெடுதலும் பண்ணுறான். நம்ம இது கெடுதல்லாம் பண்ணிவிட்டு சரி நம்ம கடைசி நேரத்தில் இவரோட பேரை சொல்லிக்கலாமே, நமக்கு தானா தேவலோகம் கிடச்சிரும், நமக்கு முக்தி கிடச்சிரும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எல்லா கெடுதலும் பண்ணிவிட்டு அவன் சாகிற நேரத்தில் நான் இழுக்கிறான். ஆனால் அந்த வார்த்தை அவனுடைய நாக்கில் அந்த வார்த்தை வர மறுக்கிறது. அவரால் தெய்வத்தோட பேரை சொல்ல முடியவே இல்லை. ஸோ அதனால் எத்தனை தெய்வத்தோட பேர், ஒரு பேரை நம்ம நாமா உச்சரிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தானா நம்ம அத்தனை பேரும் நிறைய புண்ணியம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம உண்மையாகவே தெரிஞ்சே எத்தனையோ நாமாக்களை சொல்கிறோம். தெரியாமல் சொன்னாலே இத்தனை சக்தினாக்க, நம்ம தெரிஞ்சு அவரை உண்மையாக நம்பி நம்ம சொல்கிறோன்னாக்க கண்டிப்பான முறையில் நம்ம கோடி கோடியாக புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கெத்தோடு நம்ம இருக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தியோடு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு கண்டிப்பான முறையில் புண்ணியம் உண்டு. ஏன்னா எல்லாம் தெரியும், கடைசியில் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்மையான ஒரு பக்தி இல்லாமல் ஒரு ஆணவத்தில் நம்ம பேரை சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடச்சிருமே அப்படின்னா தெய்வம் கண்டிப்பாக வராது. நீ இப்படி நினைக்கிறியா, நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் தானே நான் உன்னை கூப்பிடுவேன், உன் நாக்கில் இந்த பேர் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாக்கில் அந்த பெயர் வராது. தெய்வம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவருடைய பெயரை செய்ய நமக்கு சொல்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். தெய்வத்தோட ஒரு நாமாவை சொல்கிறதுக்கு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணினால் மட்டுமே உண்டு. ஸோ ஒரு ராசிக்கும் ஒரு நாமாக்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது உத்தமம். இதில் நீங்கள் பாருங்கோ. மேஷம் ஓம் கேசவாய நமக, ரிஷபம் ஓம் நாராயணாய நமக, மிதுனம் ஓம்
மாதவாய நமக. கடகம் ஓம் கோவிந்தாய நமக. சிம்மம் ஓம் விஷ்ணவே நமக. கன்னி ஓம் மதுசூதனாய நமக. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு துலாம் ஓம் திரிவிக்ரமாய நமக. விருச்சகம் ஓம் வாமனாய நமக. தனுசு ஓம் ஸ்ரீதராய நமக. மகரம் ஓம் ரிஷிகேசவாய நமக. கும்பம் ஓம் பத்மநாபாய நமக. மீனம் ஓம் தாமோதராய நமக. இதை நல்லா சொல்லுங்கோ. அவாவோட நட்சத்திரத்துக்கு உரிய நாமாவை சொன்னாலும் பரவாயில்லை. இந்த அத்தனை நட்சத்திரங்களுக்கு நாமாவை சொன்னாலும் புண்ணியம் உண்டு. நன்னா இருங்கோ.